ஐயோ பாவம், அவர் முன்னாடி வேற அடிச்சிருச்சு ப்ரோ. ரொம்ப அடிச்சிருச்சுங்களா? சாரி ப்ரோ. செமையாக இருக்குங்க ஆஃப் ரோடு ஓட்டுருக்கு. ஓ ஒல்ட்டி விடுது. சீட்டுக்கும் இதுக்கும் நார்மல் சீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது ஸ்டாக் சீட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ரேலி சீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் பாருங்கள், சேமாக இப்படி வரும். உங்களுக்குன்னே ஒரு ஆஃப் ரோடு. ஓகேங்க, வீட்டிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியே. ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், நம்ம வண்டி நிற்கிது. ஸோ இந்த சீட்டோட ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லை எத்தனை இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட்டுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். என்னடா கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ பக்கத்தில் நம்ம கேட்சி நிற்கிறா, அவளை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதை வண்டியை எடுத்து ஓட்டணும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம ரேலி சீட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்லங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ ரேலி சீட்டு ஃபிட் பண்ணி அது எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாங்க. எப்படி ரேலி சீட் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். அண்ட் ரேலி சீட் காஸ்ட் எவ்வளோ, அது நான் எங்கே பை பண்ண எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம சீட் இருக்குது. இதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1540 ரூபா. நான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் போட்டு தான் வாங்கினேன். ஏன்னா ஹீரோ ஷோரூமில் வந்துட்டு கிடைக்கல, அது லேட் ஆகும் அப்படின்னாங்க. அதனால நான் வெப்சைட்டில் போட்டு தான் வாங்கினேங்க. இப்படி தான் இருக்கும் சீட்டுக்கும் இதுக்கும் நார்மல் சீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது ஸ்டாக் சீட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ரேலி சீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் பாருங்கள், சேமாக இப்படி வரும். ஆனால் ஸ்டாக்கில் வந்துட்டு உள்ளே இறங்கி இப்படி மேலே ஏறும். ஸோ இது வந்துட்டு ஹைட்டும் பத்தாது. சில பேர் ரேலி சீட்டு போட்டு ஓட்டினாங்கன்னா ஹைட்டு வேற பத்தாது. ஸ்டாக் சீட்டில் உங்களுக்கு கால் நல்லா எட்டும், ரேலி சீட்டில் கால் எட்டாது. ஸோ ரேலி சீட் நான் எதுக்கு போடுறேன்னா, எனக்கு வந்துட்டு ஆஃப் ரோடு ஓட்டணும் இல்லைங்க. ஸோ அதனால நான் இந்த ரேலி சீட் போடுறேன். ஸோ கம்ஃபர்ட்டும் இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, இப்போ தான் நான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வாங்க ஃபிட் பண்ணிடலாம். இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. பைக் கீ எடுத்துக்கோங்க, இந்த சீட்டு கடியில் இருக்குல்ல, இந்த நாபை இப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும், அவ்வளோதான். இதுதான் ஸ்டாக் சீட்டு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்களா தெரியுதா, இப்படி வளைவாக கருவாக வருது. இந்த வளைவு வந்தால் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எட்டும். ஸோ அதனால் அது இல்லாமல் ஸ்டாக் சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 200 கிலோமீட்டர்லாம் லாங் ஸ்ட்ரெச்செலாம் அடிச்சிருக்கேன், ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. இதுதாங்க ரேலி சீட்டு. இது போட்ட பின்னாடி வண்டியோட லுக்கே மாறிடும் பாருங்க. ஒன்றும் இல்லை, நார்மல் சீட்டை அந்த சீட்டை போடுற மாதிரியே தான், அவ்வளோதாங்க. அடுத்து நான் போது ஃபிட் ஆயிடுச்சா? எங்கேயும் கேப் இல்லைல்ல, ரைட்டு. ரேலி சீட்டு போட்ட முன்னாடி பாருங்கள், வண்டி லுக்கே வேறு மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஓகேங்க, இந்த ரேலி சீட் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்து சொல்லிடலாம். கம்ஃபர்ட் இதில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் நம்ம ஸ்டாக் சீட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், பாஞ்சாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டாக் சீட்டு. சரி ஓகேங்க, ஓட்டி பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ரேலி சீட் போட்டால் ஹைட்டு எனக்கு எட்டுதான் என்னென்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, வீட்டிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியே. ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், நம்ம வண்டி நிற்கிது. ஸோ இந்த சீட்டோட ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லை எத்தனை இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. சீட்டை பொறுத்தளவும் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. இங்கே பாருங்கள், எனக்கே அந்த நுனிக்கால் தான் எட்டுது. ஸோ 5.5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீட்டோட லென்த்தை விட லென்த்து சேமாக தான் இருக்குது, அதோட ஹைட்டு ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஜாஸ்தி. நார்மல் சீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோக்கு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோக்கு தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இப்படி போகும். இது அதை விட கொஞ்சம் ப்ராடாக, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, ஹைட்டு பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கால் கெட்டுறது கொஞ்சம் சங்கட்டம்தான். எனக்கே பாருங்கள் கம்மியாக தான் எட்டுது. ஸோ வண்டியை ஓட்டி பார்த்தலாம் அந்த சீட்டோட கம்ஃபர்ட் இப்போ இருக்குன்ட்டு. உங்களுக்குன்னே ஒரு ஆஃப் ரோடு. செமையாக இருக்குங்க ஆஃப் ரோடு ஓட்டுருக்கு. ஓ ஒல்ட்டி விடுது. வண்டி. இந்த குழியிலெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இந்த ரொம்ப குழி மேடாக இருக்கும்ல, அந்த
ரோடு இருந்தால் வந்துருச்சு பாருங்கள். அந்த ரோட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ இருக்குன்ட்டு. ஆனால் ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க. நான் வந்துருச்சுங்க. இதுதாங்க ரியல் ஆஃப் ரோடு. ஆஹா செமையாக இருக்குதுங்க. சீட்டு அடியே பல்ல, அதாவது கம்ஃபர்ட்டுன்ட்டு அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் அந்த சீட்டு வந்துட்டு அடி விழுகிறது கம்மியாக இருக்குது. நீ பாருங்கள், அடி விழுகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அடி விழுகிறது கம்மியாக இருக்குது. ஐயோ பாவம், அவர் முன்னாடி வேற அடிச்சிருச்சு. பாவம் ரொம்ப அடிச்சிருச்சு போல். அவரை பார்த்து என்னன்னு கேட்டு வந்துடலாம். ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு போலங்க. ப்ரோ ரொம்ப அடிச்சிருச்சுங்களா? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே ஓகேங்க, பார்த்துங்க. சாரிங்க, வேலைக்கு ஏன போகிறீங்களா? ஓகேங்க, சாரிங்க ப்ரோ, பார்த்து போங்க. சாரி. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு பாவங்க, அவர்கிட்ட சொல்லியாச்சு. ஏன்னா திரும்பி வந்து சொல்லணும்ல, நம்ம வாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் திருப்பி வந்து சொன்னேன். நான் ஒரு ஆர்வ கோளாறுல போயிட்டேன். ஆனால் ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க வண்டி. அந்த சீட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி. ஆனால் விட்டால் கூட அந்த ஒரு பயங்கர ஒரு கம்ஃபர்ட்டுன்னு சொல்ல முடியாது. அடிப்படலைனாலும் கம்ஃபர்ட்டு தான், கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், பெரிய குழியில் விட்டுறேன்னா இங்கே பாருங்கள், அடியே படல. செம இதாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பெரிய குழியில் விட்டுட்டு போகிறேன். செமையாக இருக்குங்க. தரமான சீட்டு வாங்க. இந்த 1500 ஒருத்துங்க இந்த சீட்டு. நீங்கள் தயவு செஞ்சு வாங்கலாம். யாராவது ரேலி பைக் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பிரஸ் 210 வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் வாங்கலாம். அவ்வளோ ஒர்த்து. பாவம், அவர் வேற நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. எல்லாம் ஓகே, வண்டி நல்லா ஓட்டினோம். பட் இருந்தாலும் ஒருத்தர் மேலே, நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கிற மேலே நம்ம சேர் அடிக்கக்கூடாதுல்ல. பார்த்து வந்திருக்கணும். சரி, இனிமேல் நம்ம கரெக்டாக ஓட்டுவோங்க. இவர் என்ன லெஃப்டில் போகிறாரா ரைட்டில் போகிறாரா? ஓகேங்க, பேக் டு கண்டென்ட்குள்ளே வருவோம். செமையாக இருக்குது சீட்டு. அந்த பம்பில் விழுகிறதே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாக் சீட்டில் என்னை அடித்தா இப்படி தூக்கி மேலே ஏற்றி விடும். ஒரு குழியில் விட்டால் என்னை அப் பண்ணி விடும். ஸோ இந்த சீட்டை என்னை அப்படி தூக்கி விடல. நிறைய ப்ளஸ் இருக்குங்க இந்த சீட்டில். பயங்கர ப்ளஸ் நிறைய இருக்குது. ஸோ வாங்குறவங்க டெஃபினெட்லி இந்த சீட்டை பை பண்ணலாங்க. என்னை பொறுத்தளவு 100க்கு 100 அடித்து சொல்லுவேன், வாங்கலாம். சீட்டு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், லுக்கு வைஸும் சூப்பராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு லுக்கு? அந்த நார்மல் ஸ்டாக் சீட்டுக்கும் இதுக்கும் லுக்கு பயங்கரமாக இருக்குது. வண்டி நல்லா லுக் ஏற்றி தருது. சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்குறவங்க சீட்டை வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்ட் 1540 ரூபா. நான் வந்துட்டு ஆர்டர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். நீங்கள் பிடிச்சிருக்கிறவங்க வாங்குங்க. இதோட விலாக் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, பை.